பைக் பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்களா? ஸோ எல்லாரோட ஒரு பெரிய கனவுனா ஒரு பைக் வாங்கணுன்றது தான். ஸோ பைக்குங்கிறது வந்து ஜஸ்ட்டாக ஒரு மிஷினாக பார்க்காம இன்னொரு உயிராக பார்க்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப தனிமையில் இருந்தப்போ என்னுடைய பைக் தான் வந்து என்னை ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எதுடா ஹாப்பினஸ்ன்ட்டு நினச்சி இருந்தேனோ அதெல்லாம் இல்லைடான்ட்டு என்னை இயற்கையை வந்து ரசிக்க வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நம்மளோட R15 V3 வாங்கி வந்து 2 years வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட March 25 இன்னைக்கு. ஸோ 2019 தான் வந்து எடுத்தேன். தென் என் வண்டியை வந்து நான் ரோசின்ட்டு தான் கூப்பிடுவேன் ஃபுல்லாகவே. ஆனால் எந்த வீடியோலையுமே நான் வந்து சொன்னது கிடையாது. எதுவுமே ரோசின்ட்டு எங்கேயுமே நான் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி சும்மா ஆக்சுவலாக VR46 வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னோடய எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா VR46 தான் இருக்கும். அந்த பேர் வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரோசின்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து அப்படியே இப்படியே இருக்கட்டும், ரோசி தான் வந்து நல்லா இருந்துச்சுன்ட்டு தோணுச்சு. அதனால் ரோசின்ட்டு என் வண்டியை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாகவே இங்கே மயில்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இங்கே மயிலாக நின்றுட்டுருக்கு. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த V3 வாங்கின ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு, தென் பைக்லெஸ் பாய்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்கன்ற மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப பேர். ஸோ அதனால் பைக்லெஸ் பாய்ஸ்க்கும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி எப்படி இது பண்ணலான்ற மாதிரி சொல்லலாம்ட்டு தான் இந்த வீடியோ வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். பைக் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணேன்னா, நான் V3 வந்து நான் சூஸ் பண்ண கிடையாது. V3 வந்து நான் ஃபஸ்ட்டு பைக்காக வந்து நான் சூஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பைக் ஸ்டோரி வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பைக் ஸ்டோரி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு 1 year பிஃபோரே போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து வாங்கின கதை தான் சொல்லியிருப்பேன். அதாவது எப்படி பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் இந்த V3 அந்த ஸ்டோரி மட்டும்தான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து எனக்கு பைக் பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது. ஜஸ்ட்டு பைக்குனாலே எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து நிறைய பைக்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என் வீட்டில் வந்து கேட்காத பைக்கே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேருந்து சூப்பர் பைக் வரைக்கும் எல்லாமே கேட்டிருப்பேன். தென் வந்து ஃபஸ்ட் நான் கேட்டது வந்து பல்சர் தான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த பொல்லாதவன் அந்த மூவிலாம் வந்த புதுசில் அந்த பல்சரே எல்லா இடத்துலையுமே பல்சராக தான் இருக்கும். நான் கரெக்டாக வந்து என்னுடைய 9th standardலேருந்து கேட்க ஆரம்பித்தேன் பைக்கை. தென் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப 12th முடித்தோடனே வந்து செகண்ட்ஸில் வந்து ஒரு பைக் எடுத்தேன். பட் ஆனால் என்னால் வந்து அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வண்டி வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போனோடனே ஃபுல்லாக என் வண்டியிலேருந்து புகலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஜினில் வந்து புகலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவு வந்து எனக்கு நாலேஜே இல்லாமல் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வண்டி ஃபுல்லாக வச்சுருந்து ஃபுல்லாக செலவுக்கு மேலே செலவாக பண்ணிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு 8000 ரூபாய்க்கு வந்து அந்த பைக்கை வந்து நான் விற்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பைக்கு பிடிச்சிருக்கனால பைக்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஆனால் நான் சேர்றப்போ வந்து இது பைக் பற்றி தான் படிக்க போகிறோன்ட்டு தெரியாமல் தான் சேர்ந்தேன். எல்லாருமே இன்ஜினியரிங் வந்து எந்த ஒரு ரீசனுக்காண்டி சேர்ந்துருப்பாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து நிறைய எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க டாபிக்ஸ் மட்டும் நான் வந்து கவனிப்பேன். மற்றபடி சும்மா அரட்டை அடிச்சு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். பைக்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டாக ஒரு பைக் வாங்குறப்போ சூப்பராக ஒரு பைக் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த அப்பாச்சி பைக்கை விற்றதுக்கப்புறம் வந்து என்ன நிறைய பைக்கு நான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ என் கூட வந்து இருந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து பைக்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நக்கலாக சிரிக்கலாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பைக்கு இல்லாதவங்களுக்கு வந்து அந்த வேதனைலாம் தெரியும் கண்டிப்பாக. ஸோ பைக் இல்லாதவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர்கிட்ட போய் இந்த மாதிரி வண்டி கேட்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன இதுனாலும் ஒன்றுமே நினைக்க மாட்டான்ட்டு அந்த மாதிரி ஆளுங்கிட்ட மட்டும் அந்த மாதிரி கேளுங்களே தவிர மற்றவங்ககிட்ட வந்து எதுவுமே வந்து கேட்டுக்காதீங்க அவ்வளோவா. பைக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அதை வெயிட் பண்ணி வாங்குங்க. நீங்கள் டக்குன்னு வாங்கினீங்கன்னா அதோட ஒருத்தே வந்து கண்டிப்பாக வந்து தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுக்கங்க. ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு பைக் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு
பைக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. சும்மா வந்து எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்குன்ட்டுலாம் எடுக்காதீங்க. தென் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேருந்து வாங்கி தரலையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் வச்சுருக்காங்களே, நம்மளால் வந்து ஒரு பைக் வந்து வாங்க முடியலையே, நம்ம கூட நேற்று வந்து நல்லா பழகியிருப்பான், இன்றைக்கி பைக் வாங்கினோடனே வந்து அவன் வந்து கொஞ்சம் எதையோ சாதித்த மாதிரி ஃபுல்லாகவே கொஞ்சம் இதாக வந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து நினைக்காம நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி உங்களோடைய கோலை நினச்சி நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து உங்கள் டைம் வந்து கண்டிப்பாக வருங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்கலைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க, அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால் அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணாதீங்க. யாரையுமே வந்து பைக்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா வந்து பைக் ஓட்ட கற்றுக்கங்க. ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக ஒரு பைக்கை வந்து நீங்களே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். சும்மா வாவ் சூப்பராக இருக்குல்ல. உங்களால் முடியும்ட்டு நம்புங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. வாங்கணுன்ட்டு நானும் வந்து ஒரு ப்ரேயரை வந்து போட்டுக்கிறேன். ஒரு வண்டி வந்து வாங்கியாச்சு. ஸோ அது வந்து ஒரு கேவலமான ஒரு ரேட்டுக்கு வந்து விற்றதுக்கப்புறம் வந்து பைக்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஒரு இதில் வந்து MT-15 வந்து V3யோட இன்ஜின் தானே. V3 எனக்கு R15நாலே பிடிக்கும் தான். பட் ஆனால் எனக்கு நான் நிறைய டூரிங் பண்ணணுன்ட்டு நான் ஃபஸ்ட் நினச்சேன். ஸோ அதனால் வந்து அதனால் வந்து நான் MT-15 வந்து சூஸ் பண்ணிட்டு அதை வந்து புக் பண்ணேன். MT-15 வந்து கரெக்டாக லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். அது ப்ரைஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு ரேட் சொல்லிட்டு எக்ஸ்ஷோரூம் வந்து 1,20,000 சொல்லிட்டு 1,40,000 வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கும் ஒரு 5,000 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து R15 V3 வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம். ஸோ R15 V3 வாங்குறப்ப வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீ டூரிங்க்குலாம் போனீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து செட் ஆகவே ஆகாது, ஃபுல்லாக பேக் பெயின் வரும், அந்த பெயின் வரும், இந்த பெயின் வரும்ன்ட்டு எக்கச்சக்கமானது வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்கல. எனக்கு வந்து இந்த வண்டி வந்து பிடிச்சிருக்கு, உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. R1 பேபி. ஸோ அந்த டைம்லேருந்தே எனக்கு வந்து அந்த 46 VR46 வாலண்டியன் ரோசி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இதுவும் கிட்டத்தட்ட வந்து அந்த பைக் லுக் மாதிரி தெரியும்ல. ஸோ பார்த்தாலே இந்த பைக்கை பார்த்தாலே ஒரு சூப்பர் பைக் லுக் மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன். கரெக்டாக நான் அந்த ப்ரைஸ் வந்து 1,40,000 மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து புக் பண்ணேன். அதுக்கடுத்த நாள் வந்து இந்த V3 வந்து என் கையில் வந்து வந்துருச்சு. March 25th நைட் எடுத்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் வீடியோஸ்லாம் பண்ணாமல் தான் இருந்தேன். ஆக்சுவலி பைக் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன், வீடியோஸே போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் தனியாகவே இருக்க ஆரம்பித்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பர்பஸ்காண்டி வந்து பழக வராங்க. எதுக்கு வராங்க, எதுக்கு நம்ம கூட பழகுறாங்க, எதுவுமே வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாரையும் தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து எங்கேயாவது வந்து போகணும். அப்போ வந்து ஃபுல்லாக நான் எப்படி இருந்தாலுமே வந்து என் பைக் வந்து என் கூட இருக்குங்க. இது வரைக்கும் வந்து இந்த பைக் வந்து எங்கேயுமே வந்து விட்டுட்டு போனதே இல்லை. நான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் இது வந்து என்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நானும் வந்து ரொம்ப கேர் எடுத்து நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு செலவுமே வச்சது கிடையாது. இந்த ரீசெண்டான ஆக்சிடெண்ட் மட்டுமே தான், மற்றபடி எந்த செலவுமே வச்சது கிடையாது. ரொம்ப இதில் வந்து டூரிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் இதை வச்சு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த தனிமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து இந்த வண்டியில் வந்து ஓட்டிட்டேன். அதில் வந்து 85% கிட்ட வந்து ட்ராவல் தான் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி. பேக் பெயின்லாம் எனக்கு வந்து வந்ததே கிடையாது. ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 85% கிட்ட நான் வந்து ட்ராவலில் தான் கவர் பண்ணேன். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ வந்து நிறைய ட்ராவல் பண்ணிட்டேன். 85% வந்து சொல்கிறேன், ஒரு 15,000 16,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து இந்த R15 V3 வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நான் சின்ன வயசில் வந்து பைக்கே அவ்வளோவா பிடிக்காது. என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போனாலுமே என்ன எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். பட் ஆனால் நான் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு 3000-4000 கிலோமீட்டர்லாம் தனியாக வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்தளவு வந்து எனக்கு இந்த பயம்ன்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக போக வச்சிச்சு, தனிமையை வந்து போக வச்சிச்சு. நான் எதெல்லாம் ஹாப்பினஸ்ன்னு நான் நினச்சனோ ஸோ அதெல்லாம் இல்லைடா ஹாப்பினஸ்ஸு, ஸோ நேச்சர் தான் ஹாப்பினஸ்ன்ட்டு எனக்கு புரிய வச்சிச்சு. முன்னாடிலாம் வந்து நான் சும்மா இந்த ரோட்லேயே பாருங்களேன், சும்மா போனால் சும்மா வந்து நான் போயிட்டே வந்துடுவேன். ஆனால் இப்போ பார்த்தா இந்த மரம் இப்படி இருக்கே, இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கேன்ட்டு ஒவ்வொன்றையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து நான்
என்ன நானே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால இந்த பைக்கும் இந்த ரோட்ஸ்னால வந்து எனக்கு வந்து ஹாப்பினஸாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் வந்து இந்த பைக்ஸோடு இருக்குது. எங்கேயுமே என்னை தனியாக விட்டதே கிடையாது இந்த பைக்கு. ஸோ இன்னும் வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வண்டியோட வந்து லைஃப் லாங் வந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ பைக்கோட வந்து நல்லா கனெக்ட் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாப்பியாக எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. எந்த ஒரு சேட்னஸுமே இல்லாமல் ஹாப்பியாக வந்து எப்போவுமே இருக்கணும்னா பைக்கை லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் எங்கே முடிக்கிறேன்ட்டு எதுவுமே ஐடியாவே இல்லை எனக்கு. ஜஸ்ட் நான் இந்த ஒரு பைக்கோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணணுன்ட்டு நினச்சேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டாடா நண்பா. இதுக்கப்புறம் வந்து பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு ரைடு வந்து காணாமல் போகிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ரைடில் தான் இருப்பேன். ஸோ அதோட ரைட் பிளானு அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா நண்பா.